யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் அண்ட் ரீமான் ஸ்டில்ஸ் இன்டகிரேஷனில் தேரம் 9.8 பார்க்க போகிறோம். லெட் ஆல்ஃபா பி ஆஃப் பவுண்டட் வேரியேஷன் ஆன் ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அஷ்யூம் தட் ஈச் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் எஃப்என்ன்ற ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சச் தட் எஃப்என் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் ஈச் n ஈக்குவல் டு 1 to எக்ஸெட்ரான் என்னோட வேல்யூ வந்து 1லேருந்து அப்படியே போயிட்டுருக்கு. மறுபடியும் என்ன அஷ்யூம் பண்ணுறாங்கன்னா எஃப்என் converges f uniformly on a comma b கொடுத்துருக்காங்க. அப்புறம் gn of x டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படின்னா இன்டெக்ரல் a to x fn of t d alpha of t டிஃபைன் பண்ணுறாங்க. இஃப் x belongs to a comma bல என்னோட வேல்யூ 1 to எக்ஸெட்ரான்னு சொல்கிறாங்க. தென் we have அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f வந்து ரீமான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணணும். gn வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்கே g of xன்றது இன்டெக்ரல் a to x f of t d alpha of tன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் ஃபஸ்ட்டு கிவன் எழுதியிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா இஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன் ஆன் ஏ கமா பி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கிவன் ஈச் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் எஃப்என் இஸ் ஏ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சச் தட் எஃப்என் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏ கமா பி ஃபார் ஈச் n ஈக்குவல் டு 1 to எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்கிறது எழுதிட்டோம். இப்போ மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்என் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸ் ஆன் ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்களா? அது எழுதியிருக்கோம். அப்புறம் gn ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? இன்டெக்ரல் a to x fn of t d alpha of tன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே x வந்து a கமா பியில் இருக்குது. என்னோட வேல்யூ 1 to எக்ஸெட்ரா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? f வந்து ரீமான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். we shall prove that f satisfies ரீமான் கண்டிஷன் with respect to alpha on a comma b. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அஷ்யூம் பண்ணுறோம் ஆல்ஃபா வந்து இன்க்ரீஸிங் ஆன் ஏ கமா பி. ஏன்னா ஆல்ஃபா வந்து பவுண்டட் வேரியேஷன் நமக்கு தெரியும். பவுண்டட் வேரியேஷனாக நம்ம ஆல்ஃபா வந்து இன்க்ரீஸிங்காக எடுத்துக்கிறோம். இப்போ ஆல்ஃபா ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆல்ஃபா ஆஃப் பி கன்சிடர் பண்ணுறோம். அதாவது ஆல்ஃபா ஆஃப் பி இது இன்சைட் வந்துச்சுன்னா ஆல்ஃபா ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ விச் இஸ் கிரேட்டர் தென் 0. நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா எஃப்என் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸ் இருக்குது. யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் டெஃபினிஷன் படி given epsilon greater than 0 there exists n so that n greater than n which implies mod fn of x minus f of x is less than epsilon for all x in a comma b. இது யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் டெஃபினிஷன். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது fn converges f. அப்போ நமக்கு கொடுத்துருக்கபடி given epsilon greater than 0 we can choose capital n சூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா mod capital fn of x minus f of x வரும். நம்ம மாட்லெஸ் இருக்கிறதுனால இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். mod f of x minus fn of x is less than epsilon. நமக்கு தேவைப்படி இதை வந்து is less than epsilon by 3 into alpha b minus alpha a எழுதிக்கிறோம். for all x in a comma b. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். then for every partition p of a comma b we have பார்ட்டிஷன் p எடுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா mod up f minus fn alpha is less than or equal to epsilon by 3. நம்ம பார்ட்டிஷன் எடுத்தால் up f alpha less than epsilon கிடைக்கும். நமக்கு இங்கே f minus fn இருக்கிறதுனால இதை எடுத்து சூஸ் பண்ணிக்கிறோம். which is less than or equal to epsilon by 3. அதே மாதிரி லோவர் டேர்முக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். mod lp f minus fn alpha is less than or equal to epsilon by 3. இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறோம். இந்த up f minus fn alphaவை எப்படி எழுதலாம்னா சம்மேஷன் போட்டு எழுதலாம். சம்மேஷன் mk f minus fn del alpha k running from 1 to n எழுதலாம். மாடை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம். அப்போ which is less than or equal to போட்டு சம்மேஷன் k running from 1 to n mod mk of f minus fn del alpha k கிடைக்கும். இப்போ மறுபடியும் less than or equal to mod f minus fnக்கு மட்டும் mod சப்ஸ்டியூட் பண்ணுறோம். which is less than நமக்கு என்ன தெரியும்னா டெல் ஆல்ஃபா கேவோட வேல்யூ வந்து ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா ஏன்னு எழுதலாம். இங்கே வந்து அதை தான் எழுதுவோம். இப்போ நமக்கு சம்மேஷன் மாட் எஃப் மைனஸ் எஃப்என் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே வந்து எப்சிலான் பை 3 இன்ட்டு ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா ஏ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்சிலான் பை 3 இன்ட்டு ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா ஏ இதோட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா ஏ. ஸோ இந்த ஆல்ஃபா பி கேன்சல் ஆகிடும். mod up fn f minus fn is less than or equal to epsilon by 3 நமக்கு கிடைக்கும். சிமிலர்லி இதே மாதிரி லோயர் டேர்முக்கும் நமக்கு என்ன கிடைக்கணும் mod lp f minus fn alpha is less than or equal to epsilon by 3 கிடைக்கும். இப்போ நமக்கு என்னென்னா fn வந்து
R of alpha on A, B நமக்கு கொடுத்துருக்காங்க for every n. ஆமாம் each fn வந்து satisfy Riemann condition with respect to alpha. ஆல்ஃபாவை பொறுத்து Riemann condition எல்லா fnமே ஸ்மால் fn சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி f caps என்னும் Riemann condition ஆல்ஃபாவை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ p எப்சிலானை சூஸ் பண்ணுறோம். அப்போ p ஃபைனர் தென் p எப்சிலானுக்கு எப்படி எழுதுனா up f alpha minus LP Fn alpha is less than epsilon by 3 சூஸ் பண்ணிக்கிறோம். இது தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இப்போ ஃபார் ஈச் பி வி ஹவ் ஒவ்வொரு பிக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா யூபி எஃப் ஆல்ஃபா மைனஸ் எல்பி எஃப் ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் எப்சிலான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு யூபி எஃப் ஆல்ஃபா மைனஸ் எல்பி எஃப் ஆல்ஃபா எடுத்துக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த எஃப் கிட்ட வந்து எஃப் என்ன ஆட் அண்ட் சப்ராக்ட் எஃப் கேப்ஸ் என்ன ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் பண்ணியிருக்கோம். யூபி எஃப் மைனஸ் எஃப்என் ப்ளஸ் எஃப்என் ஆல்ஃபா மைனஸ் எல்பி எஃப் மைனஸ் எஃப்என் ப்ளஸ் எஃப்என் ஆல்ஃபா. இதை எப்படி பிரிக்கலாம்னா யூபி எஃப் மைனஸ் எஃப்என் ஆல்ஃபா ப்ளஸ் யூபி எஃப்என் ஆல்ஃபா, அதே மாதிரி மைனஸ் எல்பி எஃப் மைனஸ் எஃப்என் ஆல்ஃபா மைனஸ் எல்பி எஃப்என் ஆல்ஃபான்னு பிரிக்கலாம். இப்போ அப்பர் டேர்மும் லோயர் டேர்மும் செப்பரேட் பண்ணிக்கிறோம். யூபி எஃப் மைனஸ் எஃப்என் ஆல்ஃபா மைனஸ் எல்பி எஃப் மைனஸ் எஃப்என் ஆல்ஃபா ப்ளஸ் யூபி எஃப்என் ஆல்ஃபா மைனஸ் எல்பி எஃப்என் ஆல்ஃபான்னு செப்பரேட் பண்ணிக்கிறோம். இப்போ மாடுலஸ் எடுத்தால் தனித்தனியாக மாடுலஸ் போடுவோம். அப்போ மாட் யூபி எஃப் மைனஸ் எஃப்என் ஆல்ஃபா ப்ளஸ் எல்பி எஃப் மைனஸ் எஃப்என் ஆல்ஃபா. இதோட வேல்யூ வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். தேர்ட் ஈக்குவேஷன் படி யூபி எஃப்என் ஆல்ஃபா மைனஸ் எல்பி எஃப்என் ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் எப்சிலான் பை 3. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மாட் எடுத்தால் ப்ளஸ் ஆகிடும் இதோட வேல்யூ வந்து எப்சிலான் பை 3. மாட் எடுத்தாலும் அதே வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதனால் எப்சிலான் பை 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். மாட் யூபி எஃப் மைனஸ் எஃப்என் ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் எப்சிலான் பை 3 எல்பி எஃப் மைனஸ் எஃப்என் லெஸ் தென் எப்சிலான் பை 3. அதுதான் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். விச் இஸ் லெஸ் தென் இது எப்சிலான் பை 3, இதோட வேல்யூ எப்சிலான் பை 3, இந்த எப்சிலான் பை 3, இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் விச் இஸ் லெஸ் தென் 3 எப்சிலான் பை 3 வரும். இந்த 3யும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு லெஸ் தென் எப்சிலான் கிடைக்கும். இப்போ என்னென்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது யூபி எஃப் ஆல்ஃபா மைனஸ் எல்பி எஃப் ஆல்ஃபாவா. So which implies UP F alpha minus LP F alpha is less than epsilon. Therefore இப்போ இதுதான் Riemann condition. ஸோ இப்போ F வந்து satisfy Riemann condition with respect to alpha on A, B நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது F belongs to R of alpha on A, B. Hence A ஃபஸ்ட்டு கண்டிஷன் A வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ B ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? GN வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோன்னா நமக்கு ஆல்ரெடி FN வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்ன்னு தெரியும். அதனால் அந்த டெஃபினிஷன் படி கிவன் எப்சிலான் greater than 0 சூஸ் கேபிட்டல் N ஸோ தட் நமக்கு என்ன கிடைக்கும்னா மாட் FN of t மைனஸ் F of t இஸ் லெஸ் தென் எப்சிலான் பை 2 இன்டூ ஆல்ஃபா B மைனஸ் ஆல்ஃபா A ஃபார் ஆல் ஸ்மால் n greater than equal to கேபிட்டல் N அண்ட் எவ்ரி t in A, B. t வந்து A, Bயில் இருக்குது. ஸ்மால் n வந்து கிரேட்டர் தென் கேபிட்டல் என்னாக இருக்குது. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு A, B எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மாட் gn of x மைனஸ் g of x இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கிறோம். இப்போ gn of x வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்டெக்ரல் a to x fn of t d alpha of t மைனஸ் g of x எப்படி எடுத்துகிட்டு போனோம் இன்டெக்ரல் a to x f of t d alpha of tன்னு எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இன்டெக்ரல் ரெண்டுத்தையும் காமனாக இருக்குது எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டி ஆல்ஃபா ஆஃப் டி காமனாக இருக்குது எடுத்துக்கிறோம். இப்போ மீதி என்ன இருக்கும் எஃப்என் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் டி வரும். விச் இஸ் இப்போ மாட்லஸ் தனித்தனியாக செப்பரேட் பண்ணால் விச் இஸ் லெஸ் நாய்க்குள்ள இன்டெக்ரல் ஏ டு எக்ஸ் மாட் எஃப்என் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் டி இன்டூ டி ஆல்ஃபா ஆஃப் டி விச் இஸ் லெஸ் தென் இன்டெக்ரல் ஏ டு எக்ஸ். இதோட வேல்யூ நம்ம என்ன பார்த்துருக்கோம் எப்சிலான் பை 2 இன்ட்டு ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா ஏ. இந்த டி ஆல்ஃபா ஆஃப் டி அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா எப்சிலான் பை 2 ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே. இதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா ஆல்ஃபா எக்ஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுமோ ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஏ வரும். இப்போ இந்த வேல்யூவை என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா அதே மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு A, பியாக இருக்கும்போது ஆல்ஃபா எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆல்ஃபா பியாக தான் இருக்கும். அதாவது இது கூட மைனஸ் ஆல்ஃபா ஏ ரெண்டு சைடும் பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஏ இஸ்
alpha x minus alpha a is less than alpha b minus alpha a. ஸோ இந்த டேர்முக்கு பதில் alpha b minus alpha a எடுக்கிறோம். இந்த டேர்மை கேன்சல். mod gn of x minus g of x is less than epsilon by 2 வரும். epsilon by 2 வந்து obvious. ஸோ mod gn of x minus g of x is less than epsilon for all small n greater than n. For every x belongs to a comma b. gn வந்து uniform convergence on a comma b. ஏன்னா mod gn of x minus g of x is less than epsilon வந்ததுனால இது uniform convergence satisfy பண்ணுது. அதனால் gn வந்து uniformly convergence on a comma b. hence இப்போ prove ஆயிடுச்சு. நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா conclusion from part b of the இந்த தியரமோட இந்த gn வந்து uniform convergence சொல்லியிருக்கோம்ல, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா for each x in a comma b we have ஒவ்வொரு எக்ஸுக்கும் என்ன இருக்குன்னா லிமிட் n tends to infinity integral a to x fn of t d alpha of t எப்படி எழுதலாம்னா integral a to x limit n to infinity fn of t d alpha of t எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா saying that a uniform convergence sequence can be integrated term by term. யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் வந்து டேர்ம் பை டேர்மாக இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த தியரம் பார்க்க போகிறோம் 9.9. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா வந்து பவுண்டட் வேரியேஷன் ஆன் ஏ கமா பி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அஷ்யூம் தட் சம்மேஷன் எஃப்என் ஆஃப் எக்ஸை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணியிருக்காங்க யூனிஃபார்ம்லியா ஆன் ஏ கமா பி where each fn is a real valued function. fn வந்து real valued function கொடுத்துருக்காங்க such that fn belongs to r of alpha on a comma b. then we have அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f belongs to r of alpha in comma b. அதே தான் போன தியரமில் பார்த்த மாதிரி f வந்து ரீமான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு ப்ரூவ் பண்ணணும். integral a to x summation fn of t d alpha of t equal to summation n running from 1 to infinity integral a to x fn of t d alpha of t யூனிஃபார்ம்லி ஆன் ஏ கமா பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ ப்ரூஃப் போன தியரமில் என்ன பார்த்தோன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ், இதில் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சீரீஸ், அதில் சீக்வன்ஸ் பார்த்தோம், இல்லை சீரீஸ் பார்க்குறோம். இப்போ ப்ரூஃப் வந்து கிவன் எழுதிக்கிறோம். ஆல்ஃபா இஸ் பவுண்டட் வேரியேஷன் ஆன் ஏ கமா பி. அப்புறம் தென் சம்மேஷன் எஃப்என் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம்லி ஆன் ஏ கமா பி. சின்ஸ் ஈச் எஃப்என் இஸ் ஏ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் such that fn belongs to r of alpha on a comma b. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோம் sn of x equal to summation k running from 1 to n fk of x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். என்னோட வேல்யூ 1 to எக்ஸெட்ரா இருக்குது. சின்ஸ் each n is a real valued function, ஒவ்வொரு snனும் வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் sn belongs to r of alpha சொல்லியிருக்காங்க on a comma b. r of alpha on a comma b என்னோட வேல்யூ 1 to எக்ஸெட்ரா போகுது. therefore fn belongs to r of alpha on a comma b. இதெல்லாம் கொடுத்துருக்கிறது. நமக்கு என்ன இருக்குது, since summation fn of x வந்து f of xன்னு இருக்குது யூனிஃபார்ம்லி a comma bயில். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா sn tends to f யூனிஃபார்ம்லி ஆன் a comma bன்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி போன தியரத்தில் பார்த்தோம்ல, அந்த தியரம் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா f வந்து ரீமான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நமக்கு கிடைக்கும். போன தியரம் அப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எஃப் வந்து ரீமான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா integral a to x summation n equal to 1 to infinity fn of t d alpha of t equal to summation n equal to 1 to infinity integral a to x fn of t d alpha of t ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு என்ன எடுக்கிறோன்னா now let gn of x equal to integral a to x sn of t d alpha of t ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி g of x என்னன்னு எடுக்கிறோன்னா integral a to x f of t d alpha of t ன்னு எடுக்கிறோம். பை த அபவ் தியரம் இப்போ பார்த்தோம்ல யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் தியரம், அதுபடி நமக்கு என்ன இருக்குன்னா ஜிஎன் வந்து யூனிஃபார்ம்லி ஆன் ஏ கமா பின்னு இருக்குது. தட் இஸ் இப்போ லிமிட் எடுக்கிறோம் ரெண்டு பக்கமும். லிமிட் n tends to infinity gn of x equal to இங்கேயும் லிமிட் வரும். n இல்லாததுனால இது வந்து கான்ஸ்டன்ட், அந்த டேர்ம் அப்படியே இருக்கும். யூனிஃபார்மாக எடுத்துக்கிறோம் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி. இப்போ இந்த ஜிஎன் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். integral a to x sn of t d alpha of t னும் which is equal to g of x வந்து integral a to x f of d alpha of t substitute பண்ணுறோம் யூனிஃபார்ம்லி ஆன் k comma b. இப்போ இந்த sn of t நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோன்னா sn of x summation fk of x k running from 1 to n. இங்கே வந்து t இருக்கிறதால limit n tends to infinity integral a to x summation k is running from 1 to n fk of t d alpha of t எழுதிக்கிறோம். இந்த சைடு f of t நம்ம என்ன, அதாவது இங்கே f of x summation fn of xன்னு எடுத்திருக்கோம்.
அந்த மாதிரி தான் இங்கே t இருக்குது. ஸோ சம்மேஷன் fn ஆஃப் tன்னு எடுத்துக்கிறோம். n வந்து ரன்னிங் ஃப்ரம் 1 to infinity. அடுத்த ஸ்டெப்பில் சம்மேஷனையும் இன்டெகிரல்ஸ் மாற்றி எழுதிக்கிறோம். லிமிட் n tends to infinity சம்மேஷன் k ரன்னிங் ஃப்ரம் 1 to n integral a to x fk of t d alpha t which is equal to integral a to x summation n equal to 1 to infinity fn of t d alpha of t. இந்த டேர்ம் அப்படி தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா nக்கு வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா k is running from 1 to infinity integral a to x fk of t d alpha of t. இந்த சைடு அப்படி தான் இருக்குது. integral a to x summation n equal to 1 to infinity fn of t d alpha of t. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணால் நமக்கு வேல்யூ இண்டெக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம். இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சம்மேஷன் n equal to 1 to infinity integral a to x fn of t d alpha of t which is equal to integral a to x summation n equal to 1 to infinity fn of t d alpha of t நம்ம எழுதிக்கிறோம் யூனிஃபார்ம்லி ஆன் a, b. இப்போ நம்ம இதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். சம்மேஷன் இன்டெக்ரல் a to x fn of t d alpha of t n running from 1 to infinity which is equal to integral a to x summation fn of t d alpha of t n running from 1 to infinity. இப்போ நோட் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த தியரம் எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் வந்து can be integrated term by term integrate பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சீரீஸும் அவ்வளோதான்.